அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆண்டியாய் பிறந்தாலும் அரசனாவார் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை இன்றைக்கி இங்கே பார்க்க இருக்கிறோம். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். 16/9/1986 இரவு 9:02 பெங்களூரில் பிறந்தவர் இந்த ஜாதகர். இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது ஒரு ரொம்ப ஏழ்மையான வறுமையான ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஜாதகர் வளர வளர அந்த குடும்பமும் நல்ல டெவலப் ஆகிட்டே வந்தது. இவரும் நல்லபடியாக கல்வி கற்று நல்ல ஒரு வெளிநாட்டில் இருந்து நல்ல ஒரு வேலை பார்த்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். இவர் வளர வளர இவருக்கு வளர்ச்சியே கஷ்டமான நிலையில் இருந்தாலும் இப்போ இவருடைய படித்த படிப்பும் இவர் செய்யும் வேலையும் இவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இவர் காப்பாற்றி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு வந்திருக்கிறது. அதற்குண்டான காரணம் என்ன, அதற்குண்டான மூல பாடல் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிற பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் இருந்து ஒரு பாடலை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த பாடல் பஞ்சமம் சிம்மமாகி பகலவன் வாழ திங்கள் சஞ்சலமற்று ஆசான் தன்னோடு லாபம் ஏற பஞ்சையாய் பிறந்த போதும் பற்பல செல்வத்தோட விஞ்சையர் அரசர் கீழாய் விய உலகொப்பாராமே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூலில் இந்த பாடல் இடம்பெற்று இருக்கிறது. இந்த பாடலோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் சிம்மமாகி அதில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்க பிறந்த ஒரு ஜாதகர். அவர் என்னதான் பஞ்சையாய் அப்படின்னா ஆண்டியாய் பிறந்தாலும் பற்பல செல்வத்தோடு அரசருக்கு ஒப்பாக ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்றது இந்த பாடலுடைய கருத்து. இப்போ இந்த பாடலை இந்த ஜாதகத்தோடு பொருந்தி பார்ப்போம். ஜாதகர் 16/9/1986 இரவு 9:02 பெங்களூரில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் மேச லக்னம், 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி, 6ஆம் இடத்தில் புதன் கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும், 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறக்கும் பொழுது ஜனனகால தசா இருப்பு ராகு திசை 13 வருடம் 8 மாதம் 21 நாள் இருக்க பிறந்திருக்கிறார். இப்போ இந்த ஜாதகருக்கு சனி திசை போயிட்டுருக்கு. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகு திசை 13 வருஷம் 8 மாதம், அது முடிஞ்சவுடனே குரு திசை. இப்போ இந்த பாடல் சொல்லியபடி பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்னமாகி 5ஆம் இடம் சிம்மமாகி அதில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. மதியும் அதாவது குருவும் கூடி 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்படி இருந்துட்டால் இந்த பாடல் சொல்லியபடி இவங்க ஆண்டியாய் இறந்தாலும் அரசனாக ஆவார்கள் அப்படின்னு சொல்லுகிற இந்த பாடல் படி அமைந்தாலும் அதற்குண்டான தசாபுத்தி வரணும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற 3 கிரகங்கள் சூரியன் சந்திரன் குரு, இவர்களில் யாராவது ஒருவருடைய தசை வந்தால் இந்த பலன்கள் நல்லபடியாக இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா 13 வருஷம் முடிஞ்சோடனே குரு தசை. கரெக்டாக அந்த கல்வி பயிலும் வயதில் பார்த்திங்கன்னா இவருக்கு 30 வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் அந்த குரு தசை நடந்திருக்கு. அந்த குரு திசையில் நல்லபடியாக அவருக்கு கல்வி அமைஞ்சது. படித்து முடித்தோடனே அவருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சி ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு கடந்த ஒரு 7 வருஷமாக இவர் ஃபாரினில் தான் இருக்கிறார். நல்லபடியான ஒரு சம்பளத்தில் இருக்கிறார். செல்வ வளம் ரொம்ப இவருக்கு நல்லபடியாக வந்து கொண்டே இருக்குது. நல்லபடியாக திருமணமும் அமைந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக இந்த பாடல் இங்கே பொருந்தி வருகிறது. மற்ற விதிகளும் பார்த்தோம்னா பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு, நவாம்சத்தில் ஆட்சியாகவும் இருக்கிறார். அதனால் லக்னம் பலமாகவே இருக்கிறது. மேலும் லக்னத்தை சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் பெற்ற சுக்கிர பகவான் பார்த்துட்ருக்கிறார். மற்ற எந்த ஒரு பாவர் தொடர்பும் லக்னத்திற்கு இல்லாமல் இருக்கிறது. லக்னத்திற்கு அதாவது செவ்வாய் பகவான் லக்னாதிபதி ராகு கேது மையப்புள்ளியில் இருந்தாலும் நவாம்சத்தில் அவர் ஆட்சி பெறுவதால் சிறப்பே. அதே மேலே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறார். 6ஆம் இடத்தில் புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தோடு இருக்கிறார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக மூலத்திருகோணமாக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனும் மூலத்திருகோணம். தொடர்ந்து 5ஆம் இடம் 6ஆம் இடம்
7ஆம் இடம். இந்த 3 இடத்திலுமே வந்துட்டு ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணப்பட்ட கிரகங்கள் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அதோட இந்த சூரிய சந்திரர்கள் பார்வை, குருவோட பார்வை சூரியனுக்கு கிடைக்கிறது, அதுவும் சிறப்பு. செவ்வாய் அவர் நவாம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறார். சனி பகவான் நவாம்சத்தில் உச்சமாக இருக்கிறார். ராகுவும் கேதுவும் வர்க்கோத்தமமாக இருக்கிறார்கள். இப்படி பார்த்திங்கன்னா நவகிரகங்களுமே எந்த ஒரு கிரகமுமே ஒரு தீய பலனை கொடுக்குற அமைப்பு அப்படின்னு சொல்வதற்கு இல்லாமல் இருக்கிறது. நவாம்சத்தில் புத பகவான் நீசமாக இருக்கிறார் என்று சொன்னாலும் அவர் வர்க்கோத்தமம் பெற்ற ராகு பகவானுடன் கூடியிருக்கிறார். பொதுவாக லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் அவருக்கு வெளிநாடுகள் வாய்ப்புகள் வரும். லக்னாதிபதி தொடர்பு இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக ராகுவை பார்த்து விடுகிறார். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அவரே வர்க்கோத்தமமாக இருப்பதும் இவருக்கு படித்து முடித்தோன்னே அங்கே வேலை கிடைத்து விட்டது. இது குறிப்பிட்டு மேச லக்னத்துக்கு இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பொருந்தி வருகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஏன்னா மேச லக்னத்திற்கு இவங்க சொல்லக்கூடிய சூரிய பகவான் பூர்வ புண்ணியாதிபதி, குரு பகவான் அவர் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி, சந்திரன் அவர் வந்துட்டு சுகாதிபதி. இப்படி ஒரு ஜாதகத்தில் 4, 5, 9 அதிபதிகள் தொடர்பு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது நல்ல ஒரு பிரபல யோகத்தையும் ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்றது இந்த ஜாதக விதி பொருந்தி வருகிறது. அதனால் இப்போ நடக்கிற இவருக்கு சனி திசையும் நவாம்சத்தில் அவர் உச்சமாக இருக்கிறதால் சனி திசையும் இவருக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த ஒரு ஜாதகத்தையும் നിങ്ങൾക്ക് நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.